எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்மளோட சேலஞ்ச் என்னன்னா, வேதியியல்ல வர்ற நெகட்டிவ் அயானிகளை, அதுவும் குறிப்பா வேலன்சி 1 இருக்கிற அயானிகளை எப்படி சுலபமா ஒரு கதை மாதிரி மனசுல பதிய வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். ரெடியா? ஆமாங்க, எனக்கு நல்லாவே புரியுது. இந்த கெமிஸ்ட்ரியை திரும்ப திரும்ப படிச்சு மனப்பாடம் பண்றது எவ்வளோ பெரிய தலைவலின்னு. ஆனா கவலையே படாதீங்க, இன்னைக்கு நாம இதை ஒரு ஜாலியான, வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு அனுபவமா மாத்த போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். ஜான் லூயிஸ் மெமரி டெக்னிக்கோட சூட்சமே இதுதாங்க. ஒரு மாதிரி போர் அடிக்கிற சம்பந்தமே இல்லாத விஷயங்களை எடுத்து அதுக்கு ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான கதை ரூபம் கொடுக்கறது தான். நம்ம கதைக்கு ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. அது என்னன்னா, வேலன்சி 1னாலே அது நம்ம ராஜா தான். ஏன் தெரியுமா? சிம்பிள் லாஜிக் தான். ஒரு நாட்டுக்கு ஒரே ஒரு ராஜா தானே இருக்க முடியும். அதனால நம்பர் 1னா எப்பவுமே ராஜா. இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சரி, இப்ப எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. மனசுல ஒரு பெரிய சினிமா செட் ரெடி பண்ணுங்க. நம்ம கதை நடக்க போற இடம் ஒரு பிரம்மாண்டமான ராஜாவோட அரண்மனை. இனிமே நாம பார்க்க போற எல்லாமே இந்த அரண்மனைக்குள்ள தான் நடக்க போகுது. ஓகே, இப்ப நாம நம்ம கதையை உருவாக்க ஆரம்பிக்கலாமா? நான் சொல்ல சொல்ல ஒவ்வொரு அயனுக்கும் ஒரு காட்சியை உங்க மனசுல அப்படியே ஓட விடுங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தெளிவா கற்பனை பண்ணுங்க. சரி, கதை ஆரம்பிக்குது. முதல்ல நம்ம ராஜா பயந்து போய் அரண்மனைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு. ஒளிஞ்சுக்கிறத இங்கிலீஷ்ல ஹைடுன்னு சொல்லுவாமா? அதுதான் ஹைட்ராக்சைடு. பாவம், அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு உடம்பெல்லாம் நடுங்கி பயங்கரமா காய்ச்சல், அதாவது ஃபீவர் வந்துடுச்சு. இதுதான் ஃப்ளோரைடு. அந்த ராஜாவை மனசுல கொண்டு வாங்க. பயத்துல ஒளிஞ்சு காய்ச்சல்ல விடவிடத்து நடுங்கிட்டு இருக்கிறாரு. ஐயோ, கதை இன்னும் விசித்திரமாகுது. அந்த காய்ச்சல் மயக்கத்துல ராஜா என்ன பண்றாரு தெரியுமா? பக்கத்துல இந்த குளோரின் எடுத்து சாப்பிட்டுட்டாரு. ஹி ஏட் குளோரின். இதுதான் குளோரேட். இது பத்தாதுன்னு யாரோ ஒருத்தர் அவர் ஒரு தொடப்பத்தால, அதாவது ப்ரூமால பெருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதாங்க புரோமைடு. என்ன ஒரு குடும்பம் பாருங்க. ஐயையோ, அடுத்ததா என்னாச்சு பாருங்க. நம்ம ராஜா ஒரு சயனைடு குப்பியை எடுத்து முழுங்கிட்டாரு. சயனைடு சாப்பிட்ட உடனே சும்மா ஒரு ஆக்டிங் போட்டு ஐ டைட் அப்படின்னு கத்துறாரு. அதாவது ஐ டைடு, இதுதான் அயோடைடு. ஒரு சோகமான ஆனா செம்ம காமெடியான சீன் இல்லையா? திடீர்னு அரண்மனை மொத்தமும் இருட்டாயிடுச்சு. ஒரு நைட்டு, அதாவது நைட் நேரம். இது எதை குறிக்குது? நைட்ரைட். அந்த கும்மிருட்டுல திடீர்னு ஒரு பெரிய எலி கூட்டம், அதாவது ரேட்ஸ் வருது. இதுதான் நைட்ரைட். இருட்டு, எலிகள். உங்க மனசுல அந்த சீனை ஓட விடுங்க. இப்போ அரண்மனைக்கு வெளியில என்ன நடக்குதுன்னு பாப்போம். மக்கள் எல்லாம் ஒரே கொண்டாட்டம். த கிங்டம் இஸ் ஒன் பை கார் அப்படின்னு கோஷம் போடுறாங்க. பை கார் வானேட். இதுதான் பை கார்பனேட். அந்த சந்தோஷத்துல அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? சர்ஃப் பவுடர் எடுத்து சாப்பிடுறாங்க. ஆமாங்க, தே ஏட் சர்ஃப். பை சர்ஃபேட், இது பை சல்ஃபேட். என்ன ஒரு விசித்திரமான கொண்டாட்டம் பாருங்க. அந்த கொண்டாட்டம் கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய சண்டையா மாறுது. அவங்களுக்குள்ளேயே சர்ஃப் பாக்கெட்டை வச்சு ஒரு ஃபைட், சர்ஃப் ஃபைட் நடக்குது. பைசர் ஃபைட், இது பைசல் ஃபைட். கடைசியா கிளைமேக்ஸ். கோவமான மக்கள் அரண்மனைக்குள்ள புகுந்து நம்ம ராஜாவை உருளைக்கிழங்கால அடிக்கிறாங்க. உருளைக்கிழங்குக்கு இந்தியில என்ன சொல்லுவோம்? ஆலு. இதுதான் அலுமினேட். பாருங்க, இந்த மாதிரி முட்டாள்தனமான காட்சிகள் தான் நம்ம மூளைக்குள்ள ஆழமா பதியும். சூப்பர். இப்போ இந்த முழு கதையையும் இந்த கிரேசியான மூவியையும் ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்போதான் நம்ம மனசுல இது ஆணி அடிச்ச மாதிரி பதியும். ரெடியா? ஹைட்ராக்சைடுக்கு ஒழிஞ்சுக்கிட்டாரு, குளோரேட்டுக்கு குளோரின் சாப்பிட்டாரு, புரோமைடுக்கு தொடைப்பத்தால அடி வாங்கினாரு, சயனைடு சாப்பிட்டு ஐ டைடுன்னு கத்துனாரு, அது அயோடைடு. நைட்ல ராட்ஸ் வந்துச்சு, அது நைட்ரேட். மக்கள் பைகார்னு ஜெயிச்சாங்க, அது பைகார்பனேட். சர்ஃப் சாப்பிட்டாங்க, அது பைசல்ஃபேட். சர்ஃப் ஃபைட் பண்ணாங்க, அது பைசல்ஃபைட். கடைசியா ஆளு வச்சு அடிச்சாங்க, அது அலுமினேட். பாத்தீங்களா? ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு அயான். சிம்பிள். சரி, இப்போ ஒரு சின்ன டெஸ்ட். இந்த டெக்னிக் உங்களுக்கு எவ்வளோ சூப்பரா வேலை செஞ்சிருக்குன்னு நீங்களே பார்க்க போறீங்க. ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி. ரெடியா? முதல் கேள்வி, ஹைட்ராக்சைடுனா நம்ம கதையில என்ன நடந்துச்சு? யோசிங்க. கதையோட முதல் சீன் என்ன? கரெக்ட், ராஜா ஒளிஞ்சுக்கிட்டாரு, அதாவது ஹைட் பண்ணாரு. சூப்பர். அடுத்த கேள்விக்கு போலாமா? அரண்மனைக்குள்ள எலி கூட்டம் வந்துச்சே, அது எந்த அயனை குறிக்குது? யோசிச்சு பாருங்க. அந்த சீன் உங்க கண்ணு முன்னாடி வருதா? அசத்தல், அது இரவு நேரம், அதாவது நைட். அதுல வந்தது எலிகள், அதாவது ராட்ஸ். ரெண்டும் சேர்ந்தா நைட்ரேட். பாத்தீங்களா உங்க மூளை எவ்வளவு ஷார்ப்பா வேலை செய்யுதுன்னு? இப்போ கடைசி கேள்வி. கதையோட கிளைமேக்ஸ்ல மக்கள் ராஜாவை எதை வச்சு அடிச்சாங்க? இது கண்டிப்பா மறந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பிரமாதம். இப்போ நீங்க வேலன்சி 1 இருக்கிற ஒரு பெரிய லிஸ்டையே மனப்பாடம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு கை தட்டிக்கோங்க. இப்போ உங்க கையில ஒரு சூப்பரான மெமரி டூல் இருக்கு.
இத வச்சு நீங்க கஷ்டம்னு நினைக்கிற எதை வேணும்னாலும் ரொம்ப ஈஸியா கத்துக்க முடியும். நினைவாற்றல் கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸ் சொல்ற மாதிரி ஒரு சிறந்த நினைவாற்றலின் ரகசியம் அர்த்தமற்றதை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதில் உள்ளது. இந்த அற்புதமான டெக்னிக்குகளுக்காக அவருக்கு நம்ம எல்லார் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றி. அதே போல இவ்வளவு ஆர்வமா இதுல பங்கெடுத்த உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன வேலை. வேலன்சி 1 நாம ஒரு ராஜாவை வச்சு பார்த்தோம். அப்போ வேலன்சி 2க்கு ஒரு ராஜா ஒரு ராணி மாதிரி 2 கதாபாத்திரங்களை வச்சு எப்படி ஒரு கதை உருவாக்கலாம்? உங்களுடைய கிரேசியான ஃபன்னியான கதை ஐடியாக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாம ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.